இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க அம்மாவே வேண்டான்னு நினைக்கிறப்போ அவங்க பெத்த பையன் நான் மட்டும் அவங்களுக்கு எதுக்கு தாத்தா? வாங்கம்மா போலாம். திரு சொன்னா கேளு. தாத்தா பாட்டி எல்லாம் இவ்ளோ சொல்றாங்கல்ல, சொல்றத கேட்காம போனா என்ன பார்த்தோம்? அம்மா தயவு செஞ்சு வந்துருங்க. உங்களை ஏத்துக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். உங்களை வேண்டான்னு சொல்ற எந்த உறவா இருந்தாலும் எனக்கு தேவையில்லம்மா. வாங்கம்மா. திரு 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 திரு, நான் இத்தனை வருஷம் உங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கோவமாவே இருந்துட்டேன். இப்ப நீ பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கே புரிஞ்சுது. எங்க அண்ணன் உங்க அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. உங்க அத்தை கவிதாவோட கல்யாணம் அதனாலதான் நின்னு போச்சு. அதனால வந்த கோவம், அந்த கோவத்துல நான் வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு போனேன். அதுக்கு உங்க அம்மாதான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மாவை பழி வாங்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே மிகப்பெரிய தப்புங்கிறத இந்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன் திரு. நான் இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்ட எந்த பிரச்சனமும் இல்ல. மன்னிப்பு கேட்க வேண்டியது என் அம்மாட்ட. நான் பண்ண எல்லாமே தப்புதான். அம்பிகா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஐயோ, திரு என் கண்ணை திறந்துட்டான். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. காஞ்சனா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு வேணா என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் இருந்ததே இல்லை. நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன மனசு மாதிரி ஏத்துக்கிட்டதே போதும். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு தயவு செஞ்சு 2 பேரும் உள்ள வாங்க. திரு, பிளீஸ்.